இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார் பாடல் பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவாதி தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவாதி தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பாலியும் இந்தார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பாலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
செய்வோம். எங்களை அதிகமாக நேசிப்பவரான எங்கள் அன்பு இயேசுவே, மகிழ்ச்சியான மாதத்தின் முதல் நாள் ஆராதனைக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகரான இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தின் 2 மாதங்களை நிறைவு செய்வதற்கு உதவியாக இருந்தீர். சென்ற மாதத்தில் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் கர்த்தர் தாமே நிறைவேற்றின ஒவ்வொரு நன்மைகளுக்காக தந்தருடைய பாதுகாப்பு பணிவிடைகள் அனைத்தையும் நினைந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தரின் கரங்களில் இருந்து நன்மைகளை, இறை சமாதானத்தை, மகிழ்வை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடல்கள், திருமறை வசனம், ஏறெடுக்கிற ஜெபம், இவற்றிலெல்லாம் ஆண்டவருடைய மேலான பிரசன்னத்தை அனைவரும் உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் இயேசுவே, ஆமென். கர்த்தரின் திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 13வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 13. நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தரண்டையில் வணக்கம் செய்வோமாக. நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தரண்டையில் வணக்கம் செய்வோமாக. யெகோவாவுக்கு நிகராம் யாவும் நன்றாக செய்கிறார் கர்த்தர்
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கை கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடையவர்களை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அகற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இந்த வருஷத்தின் 2 மாதங்கள் நிறைவு செய்தோம். மார்ச் மாதமாகிய புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். புதிய மாதத்தை கர்த்தர் காண்பதற்கு கிருபை செய்தார். சென்ற நாட்களின் நமது வாழ்வில் நாம் தவறி இருப்போம் என்றால் அந்த தவற்றை இந்த ஜெப நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் அறிக்கையிடுவோம். அவர் மிக அன்புள்ளவராக நமத்திலே அவர் செயல்படுகிறார். நம்மை அரவணைக்கின்றார். நமக்கு உதவியாக இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மை தொடர்கிறது. அதனை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து விரும்பத்தகாத செயல்கள், விரும்பத்தகாத வார்த்தைகளை பேசி இருப்போம் என்றால் இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்தி அந்த தவற்றை அறிக்கையிட்டு இனி அந்த தவற்றை தொடர்ந்து நிறைவேற்றாமல் இருக்க அவரிடத்தில் மன்னிப்பினை கேட்டு பெற்றுக் கொண்டோம். இயேசுவே, இந்த தவறுகள் என்னை தொடரக்கூடாது என்று ஜெபம் ஏறெடுக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமை உள்ளது. 2வது பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் பகுதி 29வது சங்கீதம். 29ஆம் சங்கீதத்தின் திருவசனங்கள் முறைமுறையாக வாசிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள்.
கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீரியோனின் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளுக்குரிய திருமறை பாடல்கள் படிக்க கேளுங்கள். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு திருமறை பாடம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் உபாகமம் 30வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 10வது வசனம் முடிய. உபாகமம் 30வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 10வது வசனம் முடிய. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகையினர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். பழைய பாட்டின் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் துவங்கி 34வது வசனம் முடிய. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே
பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலெல்லாம் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்பவரான அன்பின் இயேசுவே, மனமகிழ்வான மாதத்தின் முதல் நாள் ஆராதனை நேரத்தில் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பதற்கு, உம்மை துதித்து பாடுவதற்கு, உம்முடைய வசனங்கள் வாசிப்பதற்கு, தொடர்ந்து அந்த வசனங்களை தியானிப்பதற்கும், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கவும் தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சென்ற 2 மாதங்களில் எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் எண்ணலடங்கா உதவிகளை செய்தீர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய உதவியினால் பலன் பெற்று பணிவிடைகளை கவனித்து குடும்ப வாழ்வுகளை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், வாலிபர், அன்பின் பெற்றோர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நாங்கள் அனைவருமாக இணைந்து உலகின் நாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், உலக நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவருடைய ஆட்சி பொறுப்புகள் தொடர்ந்து சிறப்புற நடைபெறவும், உலகளவில் இருக்கிற கொரோனா நோயினுடைய பாதிப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி தரும்படியாகவும் இடத்துல ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் இறங்கி இந்த நோயின் பாதிப்புகளில் இருந்து உலகின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நோய் நிமித்தமாக ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெறுகிற மக்கள், இல்லங்களிலே தனிமையிலே இருக்கிற மக்கள், இதன் நிமித்தமாக பல சூழல்களிலே வாழ்வுகள் இழந்து சரீரத்தின் பல்வேறு சோர்வோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதுவலனை அருளி நல்ல வாழ்வுகள் கிடைக்கப்பெற கர்த்தர் இரக்கம் செய்கிறாங்க. உலக அளவிலான திருச்சபைகள், கர்த்தருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த திருப்பணிகள் எல்லாம் இன்னமும் இந்த புது மாதத்திலும் தொடர் நாட்களிலும் நல்ல உயர்வுகளை காண்பதற்கும், ஆண்டவரை மக்கள் எல்லாம் கண்டுகொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பலனடைவதற்கு உலகின் எல்லா மக்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த பகுதியை ஆசீர்வதியும். ஆளுகை செய்கின்ற மன்னர் அவருடைய ஆட்சி பொறுப்புகளை கர்த்தர் இன்னமும் சிறப்புற நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தாயகத்தை ஆசீர்வதியும். தமிழகத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஆட்சி பொறுப்புகளிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்துள்ள நாட்களிலே நடைபெற இருக்கிற தேர்தல், அதனை சார்ந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து தொடர்ந்து தேசத்தை ஆளுகை செய்வதற்கான தலைவர்களை ஆண்டவரை தெரிந்தெடுத்து ஆட்சி பொறுப்புகளிலே அவர்கள் திறம்பட நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். உடைய மக்கள் ஆற்றுகின்ற பணிவிடைகள், வாழ்வின் உயர்வுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உடைய ஆலோசனைகளை தந்து வழி நடத்துவீராக. பிள்ளைகளுடைய கல்விகளில் நல்ல ஜெயத்தை தந்து இந்த கல்வியாண்டு நல்ல முறையிலே பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி நிறைவு செய்வதற்கும், உயர் படிப்புகளுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தோடு செல்வதற்கும் உதவி செய்வீராக. இந்தியா தேசத்திலே படிக்கிற பிள்ளைகள், தூர தேசத்திலே படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். வாழ்வில் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளோடு இருக்கிற மக்கள், கடன் பாரத்தோடு இருக்கிற மக்கள், கடினமான சூழல்களோடு இருக்கிற மக்கள், மன அழுத்தங்களில் இருக்கிற மக்கள், அழுகையோடு வேதனையுற்ற சூழலில் இருக்கிற மக்களை எல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து தம் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதுமையான பெற்றோருக்கு நல்ல சுகம் வளர்த்தாலும், முதுமை நாட்களிலே இருக்கிற சரீர பலவீனங்களுக்கும் சரீர சோர்வுகளுக்கெல்லாம் விடுவித்து ஆண்டவர் உடனிருந்து நல்பலனை அருளை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம்.
அன்பின் கர்த்தருடைய திருப்பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஆண்டவருக்கு ஏற்புடைய நல்ல வாழ்வுகளை எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள அருள் செய்வீராக. அன்பு கர்த்தாவே, விஜயரா திருச்சபையின் ஆயிரம்மா அவர்களுடைய பலகீனத்தின் இந்நேரத்திலே ஆண்டவருடைய ஆற்றல் பொருந்திய கரம், குணப்படுத்துகின்ற கரம், வல்லமையின் கரம் அவர்களை தொடரும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். போதகர் அவர்களை பலப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கும் வேண்டிய புது பலனை ஆண்டவர் தொடர்ந்து அருள்வீராக. அன்பு கர்த்தாவே, துபாய் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற ஆயர், அவர்கள் குடும்பம், கமிட்டி அங்கத்தினர்கள், இறைமக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எமிரேட்ஸுடைய எல்லா திருச்சபை மற்றும் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு கர்த்தருடைய பாதுகாவல் இந்த புது மாதத்திலும் அனைவரோடும் கூட இருக்கட்டும். எந்த ஆபத்துகளுக்கோ நெருக்கங்களுக்கோ அனைவரையும் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு காத்துக் கொள்வீராக. அன்பின் இயேசுவே, இந்த நாட்களிலே ஆண்டவர் தாம் மக்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையினுடைய தொடர் நாட்களின் பணிவிடைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கேம்பில் இருக்கிற சகோதரர்கள், அவருடைய வாழ்வுகள், அவருடைய பணிவிடைகளும் இன்னமும் உயர்வடையட்டும் என்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். அன்பு கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 132வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 132. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே. பாமாலை 132. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோரும் துன்பம் இன்பமாக ஜபத்தா கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் இயேசு அன்பை சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலும் ஜபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மன சோர்வை, தீய குணம் மாற்றுவார். பலவீனமான போதும் கிருபாசனம் உண்டே. வந்து ஜனம் சாகும் போதும் புகலிடம் இதுவே. ஓப்பில்லாத பிராணநேசம் உம்மை நம்பி நேசிப்போம். ஆழமற்ற அருளாலே
கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இறை மக்களாகிய உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். புதிய மாதத்தின் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியாகி உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாளின் அருளுரையின் மைய வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் என்ற சிந்தனையோடு கூட நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் பரிபூரண வாழ்வு அருளுகிறவர். நம்முடைய மனித வாழ்க்கையிலே எல்லா சூழல்களிலும் ஒரு பரிபூரணம் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அந்த பரிபூரணம் என்பது ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சியாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வு சூழல்களிலே நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முழுமைத்தன்மை, அதனை பெற்றுக்கொள்ள பல முயற்சிகளை இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் எடுக்கிற முயற்சிகள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய அதனை சார்ந்த சிந்தனைகள், செயல்பாடுகள் சில நேரங்களில் தோல்வியாக அமைகிறது. அது ஒரு பரிபூரண வாழ்வை அடைய முடியாமல் காணப்படுகிறது. நாம் பரிபூரணம் அடைந்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் நாம் பரிபூரணம் அடைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் இறைமக்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராகவும், அந்த பரிபூரணமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக வாழ்கிற வேளையில் அந்த பரிபூரண வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த வேளையில் அந்த பரிபூரணமான வாழ்வு நாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது, நாம் அதனை எவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் பரிபூரண வாழ்வை அடைந்து கொள்ள முடியும் என்பதை பார்க்கிற பொழுது படிக்க கேட்ட உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த 8வது வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ மனம் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். Turn to the Lord என்ற வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிற வேளையில் ஒரு பரிபூரண வாழ்க்கை கிடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அது மனம் திரும்புதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக, ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அந்த மனம் திரும்புதலின் அனுபவம் மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவம். மனம் திரும்புதலின் அனுபவம் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு வாழ்வு. மனம் திரும்புகிறது என்று சொல்லுகிற பொழுது அங்கு ஒரு உணர்வு நிலை மனதிலே ஏற்படுகிறது. இளைய வயதினுடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வு ஏற்பட்ட பிறகு அவர் திரும்பி வருகிறார். அவருடைய மனதிலே ஒரு திருப்பம் நேர்கிறது. என்னுடைய அப்பா வீட்டிலே செல்ல வேண்டும், நான் இனி நல்லவனாக வாழ வேண்டும்.
இதுவரையிலும் என்னுடைய விருப்பப்படி வாழ்ந்தேன், இனி என்னுடைய தந்தை சொல்லுக்கு நான் விரும்பி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆக அங்கு ஒரு மன மாற்றத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அது 8வது வசனத்தில் 2வது பகுதியிலே பாருங்கள், கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து. பரிபூரண வாழ்க்கைக்கு ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். சங்கீத புஸ்தகத்திலே நாம் படிக்க கேட்டோம். 29ஆம் சங்கீதத்திலே 7 முறை அங்கு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலிகளை விளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். சங்கீதக்காரன் கர்த்தருடைய சத்தத்தின் ஆற்றலை குறித்து இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். அது கர்த்தருடைய சத்தத்திற்கு ஒருவர் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும் என்று வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இறை மக்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறார். அன்பிற்குரிய இறை மக்களே, சவுலுடைய வாழ்க்கையை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பொழுது, சவுல் தமஸ்குவுக்கு நேராக பயணம் செய்து ஆண்டவரின் பிள்ளைகளை அழிக்க அவர் துணிந்து செல்லுகின்றார். சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி வீசின உடனே கீழே விழுந்து அப்படிங்கிறார். ஒரு சத்தம் வருகிறது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தத்தை கேட்டவுடனே, நீ யார் ஆண்டவரே என்று அவர் கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கும் உனக்கு கடினமாம் என்று வருகிறது. அந்த சத்தத்திற்கு நீ யார் என்று சொல்லி கேட்கிறான். மட்டுமல்லாத வசனத்திலே பார்க்கிற வேளையில் சவுல் சொல்லுகின்றார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஆண்டவரின் சத்தத்தை கேட்டவுடனே அவர் ஆண்டவரிடத்திலே கேட்பது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே பார்க்கிற வேளையில் ஆண்டவரின் சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்கிறார். முதலாவது பார்த்தோம், திரும்பி வர வேண்டும், ஆண்டவரின் சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். அந்த 8வது வசனத்தில் 3வது பகுதியிலே பாருங்கள், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். Do all the commandments of the Lord என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் அந்த கானான் தேசத்திற்கு போகும் பொழுது இவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்திலே திரும்பின வாழ்க்கை, என்னுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிற வாழ்க்கை, என்னுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். 10 கற்பனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதனை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களையும் தொகுத்து எழுதினதை நாம் மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு சுவிசேஷ பாடமாக நீங்கள் படிக்க கேட்டீர்கள். 12ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து 31 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கு உரியவர்களே, இதில் நாம் பார்க்கிறோம், நீ எல்லாவற்றிலும் முழு மனதோடு உன் ஆண்டவரை பின்பற்றிக் கொள். மட்டுமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. அது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுதல். இதை விட வேறு கற்பனை, பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. ஆக இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உபாகமம் 30:8வது வசனத்துல, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்வாய். அப்படி நீ செய்ய வேண்டும். மனம் திரும்பி வர வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படியே நீ செய்ய வேண்டும். இந்த காரியத்தை நீ செய்து வாழ்கிற வேளையில் உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். இந்த மார்ச் மாதத்தை துவங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அதற்கு தரப்பட்டுள்ள நிபந்தனை என்ன? ஆண்டவரிடத்திலே திரும்பி வருதல்,
சத்தத்திற்கு செவிசாய்த்தல், அவருடைய கட்டளையின்படி நடத்தல். நமக்கு தர இருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி, இவைகள் எல்லாம் இந்த நிபந்தனைகளை கை கொள்ளும் பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆண்டவர் செய்கின்ற காரியத்தை நமக்கு பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் தருகின்ற பரிபூரண ஆசீர்வாதம், உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு பரிபூரணம். உன் கைகள் செய்கிற வேலைகளில் எல்லாம் உனக்கு பரிபூரணத்தை ஆண்டவர் தருகிறார் என்று செய்கிறார். நாம் யோசிக்கலாம், கைகள் செய்கின்ற பலன்களினால் தானே நான் இவ்வளவு நாட்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். கைகளின் பிரயாசங்கள் சில நேரங்களிலே நம்மை தெரியாமல் அது அகன்று போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைப்படி செய்தால் உன் கையிட்டு செய்கின்ற அந்த பிரயாசத்தின் பலனை உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வேன். இந்த மார்ச் மாதத்திலே நாம் கவனித்து நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கை நாம் மிக கடினமாக உழைத்து சேமிக்கின்ற கிடைக்கிற அந்த வருவாய்கள் பரிபூரணமடைய வேண்டும் அல்லவா? அதுதானே நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே சங்கீத புஸ்தகம் 128 நாம் பார்க்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு எகிப்து தேசத்திலே அவர் காணப்படுகிறார். அந்த தேசத்திலே இருக்கிற வேளையில் அந்த எகிப்தினுடைய அதிபதி இந்த யோசேப்புடைய வாழ்வை கண்டு ஆச்சரியப்படுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பை அந்த இடத்தில் மிக ஒரு சிறந்த மனிதராக வைத்திருந்தார். அன்பின் மக்களே, நாம் செய்கின்ற வேலையிலே கர்த்தர் பரிபூரணத்தை அவர் தருவதாக இந்த வசனத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக சொல்லுகிறார், நீ அந்த தேசத்திலே செய்கின்ற வேலை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? என்னிடத்துல திரும்ப வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்க்கணும், என்னுடைய கட்டளைப்படியே செய்யணும். அப்பொழுது நீ எந்த வேலை செய்தாலும் அது உனக்கு பரிபூரணமாக இருக்கும் என்று சொல்கிறார். நம்மை பார்த்தும் இந்த முதல் நாள் ஆகிய இந்த நாளிலே சொல்கிறார், உங்கள் வேலை பரிபூரணமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் என்னிடத்திலே திரும்பின ஒரு வாழ்க்கை, என்னுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்த ஒரு வாழ்க்கை, என்னுடைய கட்டளை என்ன சொல்வதோ அதைப்படி செய்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் தருகின்ற பரிபூரண வாழ்க்கை, பிள்ளைகளின் வாழ்வு பரிபூரணம். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை பரிபூரணமாக இருக்கும். அனைவருடைய விருப்பமும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்து ஓங்கணும், பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், படிப்பு முடிந்த பிறகு ஒரு நல்ல வேலை அமரணும், அதன் பிறகுள்ள வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். இதை பார்ப்பதுதான் பெற்றோருக்கு மிகப்பெரிய சந்தோஷமும், பெற்றோர் எப்போதும் விரும்புவதும், பெற்றோராகிய அத்தனை பேருடைய ஜெபமும் காணப்படுகிறது. வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளின் வாழ்வானது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கற்பத்தின் கனியிலும் இந்த ஆசீர்வாதம், கற்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதம். 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 147ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தர். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடுகிற வேளையில் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, நோவா என்பவர் வாழ்ந்து வந்தார். நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மிக ஒரு நீதிமானாக வாழ்ந்தார், மிக ஆண்டவருக்கு ஏற்புடைய மனிதனாக வாழ்ந்தார். அந்த நாட்களிலே எல்லா மக்களும்
நோவாவோடு கூட வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள், தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பூமியை இனி அழிக்கப் போகிறேன், மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீர்கெட்டதாக இருக்கிறது. ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத். இந்த 3 பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமாக அந்த அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுத்தார். கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட்ட பேழையை தயார் பண்ணுங்கள். வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்ன அந்த பிரகாரமாகவே நோவா கீழ்ப்படிந்து அந்த பேழையை தயார் செய்தார். அந்த நோவாவின் குடும்பத்தையும் அந்த அழிவில் இருந்து எல்லா ஜோடான மிருகங்கள், பறவை இனங்கள், உருப்பிராணிகள் எல்லாவற்றையும் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். நோவாவுடைய பிள்ளைகளான சேம், காம், யாப்பேத்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் 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 என்று சொல்லி அநேக அவருடைய வாழ்க்கை உறவைகள் காணப்பட்ட ஆசீர்வதித்தார். அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து சென்றார் என்று தொடர்ந்து வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். இத்தனை நாளும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், இன்னமும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவென்றால், என்னிடத்திலே திரும்புங்கள், என்னுடைய சத்தத்திற்கு செவி சாயுங்கள், என்னுடைய கட்டளையின்படியே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது உங்களுடைய வேலைகளிலே பரிபூரணம், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பரிபூரணம். மூன்றாவதாக பாருங்கள், மிருக ஜீவனிலும் விளை பலனிலும் பரிபூரணம் என்று சொல்கின்றார். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே படிக்கிறோம், உங்கள் மிருக ஜீவனும் உங்களுடைய விளை நிலங்களிலும் பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, விளை நிலங்கள், மிருக ஜீவன்கள் இதெல்லாம் அதிகரித்து நல்ல பலன் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைய கிருபை செய்தார். அவன் ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். ஆதியாகமம் 26, 12, 13 வசனங்களிலே பார்க்கிறோம். பஞ்ச காலத்தில் அது ஈசாக்கு என்பவர் விதை விதைக்கின்றார். இந்த பெலிஸ்திய மன்னராகிய அபிமெலேக்கினுடைய இடத்தில் சென்று கேரா என்ற இடத்தில் அவர் தங்கி இருக்கிறார். மிக பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறார். 100 மடங்கு பலன், ஐஸ்வர்யவானான், மகா பெரியவரானான். பஞ்ச காலத்தில் பலன் என்பது மிகவும் கடினமானது, கிடைக்கப்படுவது மிகவும் குறைவு. ஆனால் ஆண்டவர் இந்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்திலே அவன் விதைத்த விதையில் எல்லாம் 100 மடங்கு பலன். இது எதனால் வந்தது? ஈசாக்கு ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே வாழ்ந்தார், ஆண்டவருக்கு பிரியமான நிலையிலே வாழ்ந்தார். அவருடைய அந்த பலனை கர்த்தர் அதிகரித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த பெலிஸ்திய அபிமெலேக்கு ஆச்சரியப்பட்டார். இது எப்படி நடந்தது? இந்த ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டார்கள் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை கொண்டு நீ எங்க தேசத்தை விட்டு கடந்து சென்று விடு என்று சொல்லி அந்த அபிமெலேக்குடைய ஆட்கள் எல்லாம் ஈசாக்குடைய பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்தார்கள். மறுபடியும் இந்த ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு சொல்லுகின்றார். ஆதியாகமம் 26, 28 கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஈசாக்கோடு அபிமெலேக்கு சொல்கிறார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அன்புக்குரியவர்களே, ஈசாக்கோடு ஆண்டவர் இருந்து ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வதை அந்த அபிமெலேக் பார்க்கின்றார், ஆச்சரியப்படுகிறார். இனி நான் உங்களோடு கூட சமாதானப்பட விரும்புகிறேன். இதுவரையிலும் அந்த ஈசாக்கை இவர் சற்று வித்தியாசமாக பார்த்தார், அவர் மீது பொறாமையோடு பார்த்தார். இப்போது சொல்கிறார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் இனி சமாதானத்தை உன்னோடு ஏற்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து ஒரு சமாதானத்தை பண்ணி ஒரு ஒப்புரவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அன்புக்குரியவர்கள், பூரணமான வாழ்க்கை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. உபாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்னார் அல்லவா, உங்களுக்கு நான் பரிபூரணம் உண்டாக செய்வேன். அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். வேலையிலே பரிபூரணம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூரணம், உங்களுடைய மிருக ஜீவன்களிலும் விளைநிலங்களிலும்
பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்துல நீங்கள் செய்கின்ற உங்கள் உழைப்பிலே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய நிலன்களிலே எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை ஆண்டவர் செய்து ஒரு முழுமையான வாழ்வை ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய கரங்களில் உங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நேராக நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆராதனையின் நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 117வது பாடல் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 117. இயேசு என் அஸ்திவாரம் ஆசை எனக்கு அவரே. இயேசு என் அஸ்திவாரம் ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். என்ன மதுரமாவர் நன்னய நாம சுவை என்னகத்தில் நீனைத்தால் இன்னல் பரந்திடுமே. என்னகத்தில் நீனைத்தால் இன்னல் பரந்திடுமே. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடே நீ வயையன். தஞ்சம் இயேசு இருக்கையில் அஞ்சிடே நீ வயையன். தஞ்சம் இயேசு இருக்கையில் பாவத்தால் என்னில் வந்த சாப கரைகள் மாற்றி சோபித நீதியோடை ஆவரணமாயிவாம். சோபித நீதியோடை ஆவரணமாயிவாம். ஆசையன் மனவாட்டி ஆக்குவேன் உன்னை என்னும். நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். இயேசு என் அஸ்திவாரம் ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, புதிய மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்க கர்த்தர் கிருபை செய்தி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இறை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் பரிபூரணமான வாழ்வை அருளுவேன் என்று வாக்கு தந்திருக்கிற அன்பு கர்த்தாவே, உம்முடைய மக்கள் செய்கின்ற பணிவிடைகளிலே, அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, விளைநிலங்களிலே நல்ல
பரிபூரணமான ஒரு அனுபவத்தோடு கூட தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பரிபூரண வாழ்வை நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவருடைய வசனம் சொன்ன பிரகாரமாக ஆண்டவரிடத்திலே திரும்பின வாழ்வு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த வாழ்வு, ஆண்டவருடைய கட்டளையின்படியே செய்யப்படுகின்றதான வாழ்வையும் நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு பரிபூரண வாழ்வை சுதந்திரித்துக் கொண்டு சந்தோஷத்தோடு வாழ்வை தொடர ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம் அன்னுடைய வாழ்விலும் எப்போதும் உடன் இருக்கட்டும். இந்த புதிய மாதத்திலே எடுக்கிற முயற்சிகள், தீர்மானங்கள், உழைப்புகள் எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் அணுகாதபடிக்கு, நெருக்கங்கள், மனசோர்வுகள் ஒன்றும் நேரிடாதபடிக்கு ஒவ்வொருடைய மக்கள் வாழ்வையும் உலகத்தையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நீங்காத ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். 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 நிறைவு பாடலாக பாமாலை 205 மேன்மை கனம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் ஏற்கும். மேன்மை கனம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் ஏற்கும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக, அவர் மதாவையோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Praise the Lord.